ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் பிகம்ஸ் எ ஸ்வாட்ஸ்மேன் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஆன்கோயிங் சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு ஆன்கோயிங் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு ஆன்கோயிங் போட்டேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அது இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்படி தான் இதுக்கு முன்னாடி போட்ட ஆன்கோயிங் அனிமேஸில் நிறைய பார்த்த காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து நான் நிறைய வீடியோஸை தூக்கிட்டேன். அதுக்கான காரணம் அதை நம்ம தொடர்ச்சியாக போட்டோம்னா நம்மளுடைய சேனலுக்கு பாதிப்பு வரும்ன்றது ஒரு நோக்கத்துக்காக தான். கண்டிப்பாக இப்போ போடக்கூடிய இந்த ஒரு ஆன்கோயிங் பத்தாத்துக்கு இதுக்கப்புறம் ஒரு சில ஆன்கோயிங் மட்டும் தான் போடலான்னு ஐடியா இருக்கேன். மேபி அதுகளுக்கும் காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா என்னால் தொடர்ச்சி போட முடியாது. அப்படி போட முடியாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபினிஷ் அனிமே தான் எடுத்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்து பண்ண விரும்பல. சேனலும் பெருசாகிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டிய ப்ராசஸ்னால எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இருக்கிறதையே வச்சு மெயின்டைன் பண்ணி போகணும். அதனால திரும்ப ஆரம்பிச்சு லூசுத்தனமாக திரும்ப ஆன்கோயிங் போட்டு அடி வாங்க நான் விரும்பல. அதனால தான் இந்த விஷயத்தை நான் இப்பயே சொல்லிடுறேன். காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்னுடைய சேனல்ஸில் நிறைய வீடியோ காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சீரிஸை நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் நான் இப்போ சொல்றேன். அதனால இந்த சீரிஸ் அந்த சீரிஸ் வரதெல்லாம் சொன்னீங்கன்னா அதான் எனக்கு போகணும்னு ஆசை இருக்கு. பட் நான் போட்டா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிடும். வேணாமே, நமக்கு தான் நிறைய ஃபினிஷ் அனிமே இருக்கு. அதனால அந்த சைடு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா எந்த ஒரு அனிமே சீரிஸை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியில இருப்பான். அந்த ஒரு பார்ட்டியை விட்டு அவனை துரோகம் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தவன் தன்னுடைய டேலண்ட் மூலியமா இன்னொரு பார்ட்டியை உருவாக்கி அவங்க கூட ஒன்றிணைஞ்சு ஒரு பெரிய ட்ரேட் பண்ற ஸ்வாட்ஸ் மேனா மாடுவான். இந்த ஒரு கதையை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சில அனிமே இதுக்கு முன்னாடி பார்த்த சைடில் வரும். கண்டிப்பா அதே போல தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. அதே மாதிரி இந்த அனிமே சீரிஸை கண்டினியூ பண்ணலாமான்றதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றதை பத்தி தான் நான் கண்டினியூ பண்ண போனேன். ஏன்னா ரிஸ்க் எடுத்து நான் போட விரும்பல. ஏன்னா நிறைய சேனல் இப்ப காணாம போட்டுருக்கு. அந்த ஒரு ரிஸ்க்ல நானும் இருக்க விரும்பல. அதனால புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்க, சமத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்ப கதையோடைய கதாநாயகனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு டஞ்சனுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட முயல்களை கொண்டுட்டு இருக்கான். அதுங்க எல்லாமே ரொம்ப டெரர் பீஸா இருக்குன்னு பார்த்தா வந்ததுங்க ஒரே அடியில சாவடிச்சிடறான். அப்போ ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க, என்னடா இது, என்னுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை இன்னும் வளர்த்துக்கணும் போலியே, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லவும் பார்த்தா ஏகப்பட்டதை கொண்டு வச்சிருக்கான். அதுங்களுடைய அந்த கோர் ஸ்டோன்லாம் பார்த்தா தரையில வீந்து கிடக்குது எக்கச்சக்கமா. உடனே பார்த்தா காப்ளின்ஸ் கூட்டம் வருதுங்க. இந்த டைம் நான் சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். உடனே பார்த்தா ஹீரோவும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்த அவனுடைய சக்திகள் பார்த்தா உடனடியே இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த சப்போர்ட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிசிக்கல் எப்படி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். கூடவே நான் வச்சுட்டு இருக்கிற எக்யூப்மெண்ட்டும் சேர்த்து தான். இந்த காஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும் உதவி பண்றவங்க கிடையாது. அவங்களாதையும் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா விதமான காப்ளின்ஸை கொண்டு போட்டுறாங்க. இன்னும் பார்த்தா எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் சைட்ல டைமிங் போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கேன். குறுக்கால வர எல்லாத்தையும் போட்டு தரேன் அசால்ட்டா. என்னுடைய வீக்னஸ் என்னன்னா இந்த டைமிங் மட்டும் தான். எக்ஸாக்டா 3 நிமிஷத்துக்கு தான் என்னால இதை பயன்படுத்த முடியும். திரும்பி ஹீரோ அதே பவரை பயன்படுத்துறான். திரும்பி அந்த 3 நிமிஷம் கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தா அந்த ஒரு மாச்சஸையும் போட்டு தள்ளுறான். இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியாதனால நான் டயர்ட் ஆக கூடாது. அதனால என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரென்த் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லா காப்ளின்ஸும் போட்டுட்டான். இப்ப அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட பாட்டான், எங்க பாரு, நாங்க எல்லாருமே ஹீரோ பார்ட்டியை விட்டு இன்னைக்கு உன்னை வெளியே போக கேட்கிறோம். ஒலிவியர், என்னடா காமெடி பண்ற? இது ஒன்னும் காமெடி இல்லடா. ஹாரோன், என்ன பேசிட்டு இருக்க? நம்ம எல்லாருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்டா. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னும் நண்பர்களா தானே இருக்கும். என்னையும் வெளியே போக சொல்றீங்க பார்ட்டியை விட்டு? உங்களுக்கு நான் நல்ல நண்பனா நிறைய விதத்துல உதவி பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா உனக்கு நான் பல முறை வாய்ப்புகள் கொடுத்தோம். உன்னுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க தெரியாம உன்னுடைய திறமையை காட்டாம தான் நீ இருக்க. நம்ம என்னதான் ஒரே வில்லேஜ் சேர்ந்தவங்களா இருந்தாலும் நல்ல நண்பர்களா இருந்தாலும் என்னுடைய பார்ட்டில திறமையே இல்லாத ஒருத்தன் இருக்க தேவையில்ல. கூட இருக்கிற ஒருத்தி பார்த்தா அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இதை நாங்க டைரக்டா இப்ப சொல்றதுனாலதான் கண்டிப்பா நீ கொஞ்சம் புரிஞ்சுப்பான்னு நம்புறோம். இதை நாங்க மறைவா பண்ணியிருந்தோம்னா உன் மனசு கஷ்டப்படும். அதனாலதான் இப்ப ஓப்பனா பேசுறோம். கூட இருக்க இன்னொருத்தனும் பார்த்தா அவ சொல்றதுல சரிதான்டா. எந்த ஒரு விஷயம் எனக்கு சரியா தான் படுது. ஏன்னா நீ எங்களுடைய பார்ட்டில பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்லோவான ஆமா மாதிரி தான். டேனியலே, எரிக், நீங்க கூட வா. அப்ப ஒலிவியரும், எங்க பாரு, நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, உன்னுடைய சக்திகள் எனக்கு பத்தல. அதனாலதான் ஹீரோவுடைய பார்ட்டியை விட்டு உன்னை வெளியே போக சொல்றோம். ஒலிவியர், ஏன்டா இப்படி பேசுற? நம்ம 2 பேரும் இணைஞ்சு தாண்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். அதுவும் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நம்ம எஸ்ராங்குக்கு வந்தோம். ஒன்னா சேர்ந்து தாண்டா ஒரு பார்ட்டியை உருவாக்கணும். நிறைய பயணங்கள் பண்ணிருக்கோம், நிறைய அட்வென்ச்சர்ஸ் போயிருக்கோம், பல எனிமீஸ் நம்ம ஒன்னா சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த 94வது ஃப்ளோரா இருக்கிற அந்த சவுத்தன் கிரேட் டஞ்சன்ல அப்பதான் நம்மளுடைய வெற்றிக்கு பின்னாடி நம்மள ஒரு ஹீரோஸோடைய பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கூப்பிட்டாங்க. ஆமாண்டா, அப்போ நான் சக்திசாலியே இல்லாததுதான் இதுக்கு ஒரு ரீசனா. இருந்தாலும் நான் உனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய உதவிகளை தான் பண்ணிருக்கணுமே. ஆனா ஹீரோ பழம்பத்தை பார்த்துட்டு, ஹாரோன் வாய மூடு, உனக்கு நான் இன்னும் சொல்ற விஷயம் என்னன்றது புரிய வரலன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவும் முக்கியமானதா, நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். வெறும் சப்போர்ட் மேஜிக்கை வச்சுன்னு மட்டும் எங்க கூட என்சாண்டரா நீ வேலையை பார்த்தினா கண்டிப்பா நாங்க பெருசா வளர முடியாது. நீ எங்களுடைய பார்ட்டில இருக்கணும், நீ பெருசா எதனாச்சும் பண்ணணும்ல, நீயும் எதுவும் பண்ண மாட்டேன். நாங்களும் உனக்காக வந்து சண்டை போடணும். சும்மா தண்டத்துக்காக எங்களுடைய பார்ட்டில நீ வந்துட்டு இருக்க கூட. கடைசி நடந்த லாஸ்ட் ரைட்ல நம்மளுடைய பார்ட்டிக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துல வந்தவங்கல்ல
எஸ் ரேங்க் சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுடைய திறமைகளை நீ பாத்தியா? அதுக்கு கம்பேர் பண்ணா கூட நீ அவங்களுடைய கால் தூசிக்கு கூட வரமாட்டேன். நீ ரொம்ப வீக்கா இருக்கடா. ஆனாலும் நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ரா, இருந்தாலுமே என்னுடைய ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் சேர்த்து நான் உங்களுக்கு சப்போர்ட் மேட்சுக்கும் பயன்படுத்துறேன். இது கூட உங்களுக்கு பத்தல? வாய மூடுறா. ஒலிவியர் என்ன சொல்றானோ அதை ஏத்துன்னு நடந்துக்கோ. சும்மா எங்க கிட்ட தகராறு பண்ணாத. ஓ மேல தப்ப வச்சுட்டு எங்க மேல பழி போடலான்னு பாக்குறியா? ஆமா, எங்களுக்கு உன்னை விட ஒரு நல்ல என்சென்டரை தேடுறதுக்காக நாங்க போறோம். நீ எங்களுக்கு தேவையில்லை. அவ்வளவுதான். ஒலிவியர் சொன்னதை ஏத்து நடந்துக்கோ. நீ இந்த பார்ட்டி விட்டு வெளியே போ. அந்த டைம் ஹீரோ வந்து, இங்க பாருங்க, ஒரு என்சென்டர் இல்லாம உங்களால கண்டிப்பா சர்வே ஆக முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் இல்லனா எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒலிவியர் வாய விட்டுருவான். எங்க பாரு ஆரோன், உனக்கு பதில் ஆல்ரெடி நான் ஒரு பெஸ்டான என்சாண்டரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அப்படியே மனசு கஷ்டமாயிடும். என்னடா இவன் இப்ப டப்புன்னு இப்படி சொல்லிட்டானே, என்ன மன்னிச்சிடறான். இப்படிப்பட்ட பெஸ்டான ஒரு ஆள் கிடைச்சதுனால தான் நாங்க ஒண்ணு இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்றோம். ஹீரோவால் இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அப்பனா நீங்க ஆல்ரெடி ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுனால தான் நான் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஏமால பழிய போட்டு இந்த இடத்த விட்டு வெளியே தத்துறீங்களா? சரி, ஓகே, நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கப்புறம் உங்களோட பக்கமே வரமாட்டேன். போறப்ப இந்த நாய் சும்மா இருக்கும், நல்ல வாய வச்சுன்னு ஓவரா பேசுது. எங்க பாரு, இதுக்கப்புறம் உங்களால பெருசா சர்வே ஆக முடியாது. போயிட்டு எதனா வயல்வெளியில இருக்கிற வேலையை பார்த்துட்டு கண்டிப்பா உன்னாலலாம் எங்களை மாதிரி முன்னேறவே முடியாது. அப்புறம் வெளியே போயிட்டு இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்லாம் இப்போ சொல்லி தெரியாது, அவனும் நம்ப மாட்டான். பார்த்தாத்துக்கு நீ பண்ற வேலையில அதுல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பேசத்தான் போறாங்க. அப்புறம் உன்னை மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றாங்க தெரியுமா? நீ தான் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸா. ஹீரோ அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கோவத்துல எல்லா மாதிரி கொண்டு இருக்கான். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸா? எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு ஸ்வாட்ஸ்மேன், என்சாண்டர் எவ்வளவு பெரிய ஆளாக முடியும்னு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு புது ஆளாவும் முன்னாடி வந்து நிக்கிற அன்னைக்கு நீ என் வாயை பொழந்து என்ன பார்க்கணும். அதே மாதிரி என்ன அந்த பேரை வச்சு எவனை கூப்பிடாத மாதிரி நான் ஒரு நாள் பண்றேன் அப்படின்னு ஹீரோ தன்னுடைய அட்வென்ச்சர் ஸ்டோரி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். அங்க போனவன் உடனே பார்த்தா டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் கிட்ட போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றான். கரெக்டா நான் இப்போ 7th ஃப்ளோர்ல ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்த முறை வேற இடத்துக்கு தான் மாறணும். அந்த டைம் பார்த்தா நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு கத்திட்டு ஓடி வரானுங்க. என்னடா ஆச்சு இவனுக்கு பார்த்துட்டு ஓடுன்னு வர்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதே பார்த்தா டக்குன்னு அவனுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் என்ன எலோடாது, அவ்வளவு ஆர்க்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் ஆனாலும் ஒரு பொண்ணு அப்படி விட்டு வந்துட்டு இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லையாடா. ஹீரோ ஷாக வந்து பொண்ணா, ஏய் நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம உயிரை காப்பாது பெரிய பாடாச்சு, இதுல வர அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா பேசுற? இருந்தாலும் அந்த பொண்ணு மேல தானே தப்பு. அவ இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு தானே வந்திருக்கணும். ஏன்னா அவ இன்னைக்கு தானே நம்மளுடைய பார்ட்டியில ஜாயின் பண்ணுவேன். எனக்கு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், புதுசா வந்தவள எனக்கு தேவையில்லை. ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகவே தேவையில்லை. ஆனா அந்த பொண்ணு பாவம் ஜாயின் பண்ண புதுசுலயே உனக்கு இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துட்டானு அவளுடைய கெட்ட நேரம் நினைக்கிறது. ஆனாலும் இந்த விஷயத்தை கேட்கும் போது என் மனசு வலிக்குது. என்னையும் அப்படி தானே பண்ணானுங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிற வித்தியாசமே, நான் பழைய ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னை அப்படிதான் கைட்டி விட்டுட்டானுங்க. திரும்ப அவனுங்க புலம்புறானுங்க, நீ போயிட்டு காப்பாத்துறடா இவ்வளவு பேசுறேன்ற மாதிரி. ஹீரோவும் நீங்க போயிட்டு காப்பாற்ற வேண்டியதானே மொத்தமா, யாரா நீ? அப்பனா நீங்க அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்த உடனே அவ சித்திருப்பாதாண்டாங்க. இதெல்லாம் ஒரு ரீசன் அவ சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ அவனுக்கு உடனே கடுப்பா வராங்க. இங்க பாரு, தனியாலாம் போயிட்டு எங்களாலாம் எதுவும் பண்ண முடியாது, அதுங்க அதிகமா இருந்துச்சு, எங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த பொண்ணு அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண நிலைமை ஆயிடுச்சு, நாங்க என்ன பண்ணட்டும் அதுக்கு? நீ போயிட்டு காப்பாத்துற மாதிரி சண்டை போட வாரத்துல அவனே போட்டு அடிச்சிருவான். ஒழுங்கா சொல்லுங்கடா, அவ எங்கடா இருக்கா? அவ எங்க இருக்கான்னு நீங்க இப்ப சொல்லலாமா? அவனை உங்களை கொண்டுடுவேன் இந்த இடத்துல. அந்த பொண்ணை காமிக்க அவகிட்ட பார்த்தா எல்லா விதமான ஆர்ட்ஸும் இப்ப அவளை நோக்கி வந்துட்டு அட்டாக் பண்ண போதுங்க. பயத்துல அவ ஷீல்டு கிரியேட் பண்ணி தடுக்கணும்னு நினைச்சாலும் அதுங்க விடாம அட்டாக் பண்ண. அந்த டைம் அவன் சிஸ்டர் என்ன வந்து காப்பாத்துற மாதிரி கூப்பிட யாருமே வர மாட்டாங்க. யாராச்சும் வந்து தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த டைம் அவன் கிரியேட் பண்ண அந்த பேரியரை உடைச்சுதுங்க. உடனே பார்த்தா நம்ம ஹீரோ குறுக்கால வந்து காப்பாத்துவான். அதுங்களும் பார்த்தா உடனே வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் போட்டு விளாசுவான் பாருங்க. இவன் ஒரு ஷார்ட்ஸ்மேனா. ஹீரோ உடனே பார்த்து தன்னுடைய சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தி விளாசுவான் எல்லாரையும். இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுறா, என்னது சப்போர்ட் மேஜிக்கா? அது மட்டும் இல்லாம அவ ஷாக் ஆகுற இன்னொரு விஷயம் என்னடானா, ஒரு என்ஷேடரா இருந்து கூடவே ஷார்ட்மேன்ஷிப்லயும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சண்டை போறது ரொம்ப நல்லா இருக்கிறதா ஆச்சரியப்படுறான். ஆர்க்ஸ் எல்லாமே மூச்சு வாங்குதுங்க, இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு. ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு அடிப்பான் பாருங்க. திரும்ப தன்னுடைய ஸ்வாடையும் அவன் உடம்பையும் என்சான்மென்ட் பண்ணிட்டு வீசி எறிவான். இந்த மாதிரி ஒருத்தர் ஃபைட் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் இருக்காங்களே, ஆனா இதுங்கெல்லாம் இப்படியே விட்டு வச்சா என்ன கொண்டுடுங்க. இதுக்கெல்லாம் பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா என்னால சர்வே ஆக முடியாது. அப்புறமா ஹீரோ கொத்த போயிட்டு அடிக்கிறதுல அந்த பொண்ணு பார்த்துட்டு வாயடிச்சு போறா. இவன் வேற லெவலா சண்டை போறானே. ஒரு இடத்துல ஹீரோ மொத்தமா அடிச்சிட்டான். ஏ பொண்ணு நீ நல்லா தானே இருக்க, நான் உயிரோட இருக்கேன், அழுதுட்டு இருக்காவ. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஹீரோவும் சரி நீ நல்லா இருக்க, நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணியா, நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு நான் ப்ராபப்ளி தேங்க்ஸ் சொல்றேன். என்னுடைய பேர் வந்து சோபியா குளோட் எல்லாம். இந்த கிரெஸ்ட் யூனிஃபார்ம்லாம் வச்சு பார்க்கும்போது சாரிங்க என் பேரை சொல்ல மறந்துட்டேன்ல, என்னுடைய பேர் வந்து ஹாரோன் டியோ. ஹாரோனா நல்ல பேர் தான் அப்படின்னு நான் வைக்கப்பட்டுக்கினேன். நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், என் கூட வந்து டின்னர் சாப்பிடுறீங்களா, நான் உங்களுக்கு நீங்க ட்ரீட் வைக்கிறேன் காப்பாத்துறதுக்கு. உண்மையாவா ப்ளீஸ்? அவ கியூட்டா இருக்கிறதுல ஹீரோவும் சரிமா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாரோன் அந்த இடத்துல இருந்து அவளுடைய அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா. இது ரொம்ப காசெல்லாம் அதிகமாலாம் கேட்க மாட்டாங்க. வாங்க என்ன இது, இந்த இடத்துல ரேபிட் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவளுடைய துணியில இருந்து அந்த சிம்பிளையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவன் நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ் கிளானஸ் என்னவெல்லாம் இருக்கணும். இந்த கிங்டம் ஆஃப் நொஹிட்டனுடைய பிக்கெஸ்ட் கில்டில் அதுவும் ஒண்ணு. அப்படியாப்பட்ட பார்ட்டியை சேர்ந்தவ எதுக்கு இப்படியாப்பட்ட ஆளுங்கிட்ட வந்து மாட்டீங்கன்னா? அங்க பார்த்தா இவருடைய சிஸ்டர்னு சொல்லி இந்த நல்லா துண்ணு வெளுத்து கட்டிட்டு இருக்கா. ஏய் நீங்க என்ன பண்றாக்கா? அக்காவா? சோபியா பரவாயில்லையா, இங்க என்ன பண்ற? ஆமா யார் இவன், உன் பாய் ஃப்ரெண்டா? அப்படின்னு அவன் கடுப்பாவன். ஹாரன் தூராவா அப்படின்னு அவ பார்த்துட்டு கடுப்பாவா. ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோவும் இவ பார்த்தா செல்மா குளோடெலா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், எப்படி இருக்கேன்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ரெண்டு பேருக்கும் தெரியும். செல்மா குளோடெல்ன்றவன் எஸ் ரேங்க் பார்ட்டியா இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் சில்வர் ரேபிட்ஸ்ல லீடரா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவ தான் நம்மளுடைய கான்டினென்டோடைய மோஸ்ட் பவர்ஃபுல் என்சாண்டர். அதுவும் இல்லாம இவ ரொம்ப புகழ்பெற்றவன். இவன் நிறைய பார்ட்டிஸ்ல ஒர்க் பார்த்திருக்கான், நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கான், பல எனிமீஸை தோக்கடிக்கிறதுக்காக
எனக்காக உதவி பண்ணிருக்கான். ஆனா ஹீரோ பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு என்சாண்டரா அந்த இடத்துல இருக்கிறதுனால இவ எங்களுடைய பார்ட்டிக்கு வரமாட்டான். ஆனா இருந்தாலும் ஒரு சில பெரிய ஃபைட்டா போய் இவ எங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்கான். லாஸ்ட் மந்த்ல அப்படிதான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணா. ஒலிவியரும் மத்தவங்களும் என்ன வெளியே போக செஞ்சதுக்கான காரணமே இவ கூட சொல்லலாம். ஆனா நான் எதிர்பார்க்காத விஷயம் இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸா இருக்குது. இவ எதுக்கு ஏமால இவ்வளவு கோவமா இருக்குது இல்லையா? அவ கடுப்புல எதுக்குடா தேவையில்லாம என்னுடைய 14 வயசு தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க, என்னடா சொல்லி அவளை மயக்கினா, ஏய் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவ தான் எனக்கு இந்த இடத்துல டின்னர் சாப்பிடுறதுக்கு கூட்டு வந்தா, அதனால தான் நான் வந்தேன். என்னது என் சோஃபியா இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லலாம்? அக்கா நிறுத்து ஒரு நிமிஷம். எதுக்கு தேவையில்லாம என்னுடைய உயிரை காப்பாத்தின இவங்கிட்ட வந்து இவ்வளவு கோவமாயிட்டு இருக்க? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உயிரை காப்பாத்தினா அப்பனா நீ எனக்கு தெரியாம திரும்பவும் தனியா டஞ்சனுக்கு போயிருக்கியா? ஆமா. ஏன் இப்படி பண்ண? உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்கு நீ தனியா போக கூடாதுன்னு. அப்ப கூட நான் உங்ககிட்ட சொன்னல, எப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துக்கு போறோம்னு. சில நாட்கள் மட்டும் உன்னால பொறுத்துக்க முடியாது இங்க இருக்கிறதுக்கு. என்ன மன்னிச்சிட்டு. சரி, எனக்கு நல்ல விஷயம் என்னடானா நீ இன்னமும் பாதுகாப்பா இருக்கிறது தான். ஆனா திரும்ப இந்த மாதிரி தனியாலாம் போயிடாத. அப்புறம் சரி, என்னுடைய சிஸ்டரை நீ காப்பாத்ததுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரும் அதே மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் ரூடா நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிட்டு. பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பனா நீ லாஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் உன்னை வெளியே தொத்திட்டாங்க, நீ தனியாவே எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கியா? ஆமாமா, நம்ம 2 பேரும் என்சாண்டரா இந்த நிறைய வேலையை பாத்துருக்கோம்ல. ஆமா செல்மா, கண்டிப்பா திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு எதனா கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு உதவி பண்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். பரவாயில்லையே, உனக்கும் நல்ல மனசுலாம் இருக்கு. இப்ப கூட என்னப்பா நீங்க 2 பேரும் ஜாலியா எப்படி பேசிட்டு இருக்கீங்க? சோஃபியா, அவனை பத்தி உனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்ல? அவன் ஃபேமஸ் தானே? ஆமா, இவன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஹீரோ பார்ட்டில இருந்தவன், தெரியும்ல? என்னது ஹீரோ பார்ட்டில இருந்தவனா? பிரச்சனை என்னன்னா நீ பதட்டப்பாவாத, என்ன ஆல்ரெடி அதுல இருந்து வெளியே தெத்திட்டாங்க. அதுவும் இல்லாம நான் இப்போ ஒரு ஹீரோ எல்லாம் கிடையாது. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உன்னுடைய பார்ட்டியை விட்டு உன்னை வெளியே தெத்திட்டாங்களா? ஆமாப்பா, அது நேத்து தான். அப்பனா நீ ஏன் வேற ஏதோ பார்ட்டிக்கு போய் சேரல? சரியான ரீசன் தெரியல. இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒத்துமையா சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணதுனால நான் எதுவும் சொல்ல முடியாம வெளியே வந்துட்டேன். இவ உன்னோட பக்கம் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி, அப்ப இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா தான் இருப்ப போலயே. ஆமா, இவ எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கா தெரியலையே. ஒருவேளை என்ன சில்வர் ரேபிட்ல வேலைக்கு சேர்க்கறதா சொல்றாளோ? நீ பிஸி இல்லல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் இப்பயே சொல்லிடுறேன், நான் எந்த ஒரு பார்ட்டிலையும் பிளான்லயும் நான் சேர விரும்பல. இப்போ நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. திரும்ப உன்ன அந்த மாதிரியான விஷயத்துல சேர்த்து உன்னை அசிங்கப்படுத்தி திரும்ப வெளியே அமைச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? உனக்கான பர்ஃபெக்டான ஜாப் ஒன்று இருக்கு என்கிட்ட. வேலையா? நாளைக்கு என்னுடைய பிளான்ல இருந்து நான் உனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லித்தரேன். அதுவும் நீ எதிர்பார்க்கறது எல்லாமே. என்னது நான் எதிர்பார்க்கறது எல்லாமே வா. அந்த வேலை உனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது என்னன்னா இந்த டஞ்சன் சம்பந்தப்பட்ட வேலைகள் தான். அப்படியா? அதுக்கு நீ அதுல தங்கி வேலை பார்க்கணும். என்னது தங்கி வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடியே நிறைய பார்ட்டியை சேர்ந்தவங்க பவர்ஃபுல்லான ஹீரோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வருஷத்துல 6 மாசம் வரைக்கும் தான் தங்கியே வந்திருக்காங்க. உன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க முக்கியமா வந்து இந்த ஒரு விஷயத்துல எங்களுக்காக எங்களுடைய கிளான் சார்பா ஸ்பான்சர்ஸை தேடிட்டு இருக்கோம். ஆனா அப்போனா உங்களுடைய கிளான் ரொம்ப டஃபான வேலை போலியே, அதுல வேலை பார்க்குது. ஒருவேளை நீயே பேசாம எதுக்காக உன்னுடைய கிளான்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணி எல்லாரையும் வேலை வாங்க கூடாது? மேபி நீ பண்றத பார்த்தா ஏதோ புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஆளுங்களுக்கு எடுத்து அந்த டஞ்சன்ல இருக்கிற ஃபைனல் பாஸை தோக்கடிக்கிறதுக்காக வேலை பார்க்க போறியா? அப்பதான் உன்னுடைய கிளான் சொந்தங்க எல்லாருமே சக்திசாலிகளா ஆக்க முடியும். பரவாயில்லையே, நான் சில வார்த்தைகள் சொல்றதுலயே அவன் எல்லா விதமான விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் ஓப்பனா சொல்லிட்டான். இவன் ரொம்ப புத்திசாலி தான். உண்மைதான்டா, டஞ்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனல் பாஸ் அழிக்கணுன்றதும் ரொம்பவும் முக்கியமானதான். ஏன்னா விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எவனாலையும் அழிக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுங்க வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் புதிய ஆட்களை உருவாக்கி இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து டஞ்சனுக்குள்ள போயிட்டு சண்டை போட வருது. ஆனா நீ சொல்றது எல்லாமே சரிதான். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கூட இருந்து உதவி பண்ணதுக்கு என்னுடைய உதவி எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா? நான் எவ்வளவு பெரிய வீக்கான ஆளு, எதுக்குமே லாக்கி இல்லாதவன். பத்தத்துக்கு ஹீரோ பார்ட்டி விட்டு என்னை தெத்தி அமைச்சாங்க. நான் உங்களுடைய கிளானை விட்டு வெளியால் வரேன், என்ன போயிட்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஆனா உடனே அவ கையை பிடிச்சி ஆரோன் நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி சொல்றதுல அவனுக்கு வெக்க மாட்டோம். என்ன சொல்ற செல்மா, நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்றியா? ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை நீ எப்பவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சும்மா என்ன ஹாப்பி ஆகிறதுக்கு சொல்றியா? உனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி தான் ஒரு பார்ட்டில இருந்து என்ன ஒரு கேவலமான வீக்கான ஆளுன்னு சொல்லிட்டு வெளியே தெத்திட்டாங்க. திரும்ப ஒரு என்சாண்டரா நான் எந்த ஒரு பார்ட்டில போனாலும் எனக்கு திரும்ப அந்த அசிங்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ சொன்னதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எனக்கு சில தனிப்பட்ட வேலைகள் ஒரு சிலது இருக்கு, அதை பார்க்கலான்னு இருக்கேன் நான். ஆரோன், அந்த டைம் தங்கச்சிக்காரியும் நானும் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க எங்க கூடிய இருங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். ப்ளீஸ் ஹீரோவும். சரி ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிடுறேன். நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேனா தான் அங்க வேலை பார்ப்பேன். நீ என்ன ஒரு என்சாண்டரா தான் பார்த்துட்டு இருப்ப இது நாள் வரைக்குமே. ஆனா நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன். ஏன்டா இவ ஆச்சரியப்படுறது தப்பு இல்ல, அப்பயாச்சும் என்ன விட்டு கொடுத்துருவாலும் பார்ப்போம். சரி ஓகே பரவாயில்ல, நீ அப்படியே கூட கண்டினியூ பண்ணு, வேற வழி இல்ல. இவனுக்கு இது இப்படியாப்பட்ட புது டேலண்ட் இருக்குன்னா இதையும் நான் கைவிட விரும்பல. என்சாண்டரா திரும்ப இவன் வேலை பார்க்காம போயிடுவான். சரி நாளைக்கு காலையில வந்து உனக்கான வேலைகள் அந்த இடத்துல ஆரம்பிக்கும் என்னுடைய கிளான் சார்பா. தலைவன் அதுக்கப்புறம் தங்கி இருக்கிற இடத்துக்கு வர வாடா ஆரோன், என்ன ஒண்ணு ஓப்பன்ல வச்சிட்டு இருக்க கடையை? தாத்தா க்ளோஸ் பண்ற டைம் தான், அதுக்குள்ள வந்துட்டு சந்தோஷம். என்ன என்னைக்கு ஒரு நாள் பிஸியா? ஆமா தாத்தா. அதான் நான் பார்த்தேன், நீ டாப்பான அட்வென்ச்சர் ஆச்சு, ரொம்ப பிஸியா தான் இருப்பேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது, தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என்ன மன்னிச்சிருங்க. நேத்து தான் என்ன ஹீரோடைய பார்ட்டில இருந்து வெளியே தெத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு ஹீரோ கிடையாது. அதே மாதிரி நான் தனியா தான் இதுக்கப்புறம் அட்வென்ச்சரிங் பண்ணலான்னு இருக்கேன். இருந்தாலும் சில புது வேலைகள் வந்திருக்கனால அதையும் பார்க்கலான்னு இருக்கேன். யாருக்கிட்டே நான் பெருசா சொல்லல. என்னடா அது பெரிய பார்ட்டியா, அதெல்லாம் விட்றா பாத்துக்கலாம். நீ தனியா இருந்தாலும் சிங்கம்டா, நீ ஹீரோன் மட்டும் இல்லன்னு சொல்லிடாத. நீ என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஹீரோ தான். தாத்தா உங்ககிட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் நான் எதிர்பார்க்கல. நிறைய மனிதர்கள் இப்படிதான் அவங்களுடைய சுயநலத்துக்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லம்ப தான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட உஷாரா நடந்துக்கணும். சரி ஏதோ நல்ல விஷயம் தான் நடந்திருக்குன்னு விட்டுரு. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இதுக்கப்புறம் புது வருஷம் ஆரம்பிக்கிற மாதிரி நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பா ஆரம்பி. நிறைய பேருக்கு உதவி பண்ணு. ஆல்வேஸ் எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். அவர் சொல்ல ஹீரோ அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. மறுநாள் காலையில பார்த்தா ஹீரோ அவருடைய இடத்துக்கு போயிட்டு ஒரு வணக்கத்தை கொடுக்கவும், வாடா இன்னைக்கு தாண்டா உனக்கு சரியான வேலை காத்துட்டு இருக்கு. என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வரதை பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விதமான மன கஷ்டத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா வரப்போல. ஆமா புதுசா ஸ்டார்ட் ஆக போதுல என்னோட லைஃப், அதனாலதான் அப்படின்னு
சொல்லிட்டு ஹீரோவை கூட்டின்னு போற உள்ள. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.